இன்றைக்கான வீடியோவில் நம்ம பேட்டரி எப்படி சேவ் பண்ண போகிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பேட்டரி வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிருப்பீங்க. பேட்டரி நிற்க மாட்டேங்குது, சார்ஜ் போட்டால் சீக்கிரம் இறங்கிடுது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. அதாவது பழைய ஃபோனுக்காகவும் நியூ ஃபோனுக்காகவும் எப்படி இப்போ நியூ ஃபோனுக்குலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்கலாம். சில நியூ ஃபோன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளேயோ சில ப்ராப்ளம்ஸ்லாம் சில பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோனில். ஸோ இப்போ வந்து நம்ம ஓல்டு ஃபோனுக்கு பார்க்க போகிறோம். நியூ ஃபோனுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்க்ரீனில் தெரியிற டைமிங்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஓல்டு ஃபோனுக்கு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்பிளேவை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறீங்களோ அது பெட்டர். ஸ்விட்ச் ஆஃப்னா டோட்டலாக ஃபோனை ஷட் டவுன் பண்ணுறது கிடையாது, அந்த ஸ்க்ரீனை மட்டும் ஆஃப் பண்ணுவாங்களா அது. அதாவது செட்டிங்ஸில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் ஆஃப் டைம். அது மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு நேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 1 மினிட்டே கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 50 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கூட வைக்கலாம். பட் நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்லி நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து அந்த பவர் பட்டனை ஜஸ்ட் ஆஃப் பண்ணாமல் அப்படியே இதிலே வச்சு போயிட்டீங்கன்னா 30 மினிட்ஸ் ஸ்க்ரீனில் ஆன்லேயே இருக்கும், இல்லை 10 மினிட்ஸ் ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கும். ஸோ பேட்டரி கன்சம்ஷன் கொஞ்சம் அந்த டைமில் அதிகமாகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த இதை ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ். மேபி நீங்கள் வந்து ஒரு ஃபோனை பார்த்து ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, இல்லை ஃபோனை பார்த்து ஏதோ ஒன்று ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 2வது, ஸ்க்ரீன் பிரைட்னஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரைட்னஸை ரெடியூஸ் பண்ணுறதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு 50% வைக்கிறது, ஒரு 75% வைக்கிறதா பண்ணிட்டு இருப்பீங்க. பட் டே டைமுக்கு ஓகே, அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்லா வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ஃபுல் பிரைட்னஸ் வைக்கலாம். பட் நீங்கள் வந்து நைட் டைமில் வீட்டில் இருக்கீங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரைட்னஸ் தேவை கிடையாது. வச்சிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு பாதிப்பு, உங்கள் பேட்டரிக்கும் சீக்கிரம் ட்ரெயின் ஆகும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் கண்ணால் ஸ்க்ரீன் பிரைட்னஸை பார்க்குற அளவுக்கு வைங்க. அதுக்குன்னு ரொம்ப குறைச்சிடாதீங்க. ரொம்ப குறைச்சிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நீங்கள் வந்து அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை ஊற்று பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் கண்ணுக்கு எது நல்லா இதாக இருக்கும் அந்த பிரைட்னஸில் வச்சு பாருங்கள். ஓகேவா? அடுத்து 3வது, இது பண்ணுற நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு ப்ரோ பேட்டரி சீக்கிரம் தீருது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகும். இன்ஸ்டா ரீல்ஸ் மட்டும் கிடையாது, யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும். ஏன் ப்ரோ அந்த இன்ஸ்டா ரீல்ஸும் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கும் அவ்வளோ போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். யூடியூப் ஷார்ட்ஸை விட இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு அதிகமாக போகும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ப்ளே ஆகிற வீடியோஸ் எல்லாமே ஹை டெஃபினேஷன் தான் ப்ளே ஆகும். யூடியூப் ஷார்ட்ஸ் கூட அப்பப்போ உங்களுக்கு வந்து நெட்வொர்க் தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். பட் இன்ஸ்டாகிராம் அப்படி கிடையாது, ப்ளே ஆனால் ஃபுல் டெஃபினேஷன் தான் ப்ளே ஆகும். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பீங்களே, ஸோ அதுக்கு வந்து அதிக ரெஃப்ரெஷ் ரேட் அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி அதிகமாக தான் போகும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் கேட்க வேணாம். ஸோ இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அதிகமாக பேட்டரி கன்சம்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பேர் டு யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே போகும். அடுத்து, இது சில பேர் என்ன பண்ணாமல் தான் இருக்கிறீங்க. பட் இது பழைய காலத்து ட்ரிக்கு தான். என்னென்னா இன்டர்நெட் ஆஃப் பண்ணாமே விட்டுறது. ஸோ இந்த இன்டர்நெட் ஆஃப் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் வந்து அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன வருது, ஒவ்வொரு ஆப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணலாம், வாட்ஸ்அப் வந்து ஒரு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு புஷ் பண்ணும், இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஏதாச்சும் ஒன்று வந்து புஷ் பண்ணும், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஸும் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனை. ஸோ அதனால் இன்டர்நெட்டை மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து, இது வந்து உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னென்னா உங்கள் ஃபோனை வந்து மோஸ்ட்லி கூலிங்லேயே வச்சுருப்பாருங்க. அதாவது ரொம்ப டெம்பரேச்சர் அதிகப்படுத்த வேணாம். ஒரு 40 டிகிரிக்கு எடுத்துகிட்டு போகிறதோ, ஒரு 45 டிகிரிக்கு எடுத்துகிட்டு போகிறதோ அதை வந்து உங்கள் பேட்டரிக்கு பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் பேட்டரி சீக்கிரமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஒரு 30 to 35 டிகிரி பாருங்கள். சில ஃபோன்ஸில் அவங்களே கொடுத்துருப்பாங்க பேட்டரியோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு. அப்படி உங்கள் பேட்டரி சீக்கிரமாக சூடாயிருதுன்னா கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அதுதான் ஒரே வழி. ஜஸ்ட் ஜோக் தான். மோஸ்ட்லி உங்கள் ஃபோனை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்க பாருங்கள். அப்புறம் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். அது உங்கள் ஆப் யூசேஜை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஆப் வந்து எவ்வளோ பேட்டரி கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ நேரம் கன்சியூம் பண்ணுது, அண்ட் உங்கள் ஃபோன் எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் இருக்கும். செட்டிங்ஸில் ஆப் யூசேஜ் இருக்கும், இல்லை பேட்டரி கன்சம்ஷன், அது மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப் வந்து இவ்வளோ பேட்டரி கன்சியூம் பண்ணுது, ஸோ இந்த ஆப் வந்து நம்ம யூஸே பண்ணலையே எப்படி இவ்வளோ கன்சியூம் பண்ணுது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை 3 days ஒன்ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி ப்ரோ, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு இந்த ட்ரிக்ஸ்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் நான் பண்ணியும் என் ஃபோனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 years இருக்கும் நார்மல் யூசேஜுக்கு. ஹெவி யூசேஜராக இருந்தீங்கன்னா ஒரு 2 years, மேபி 3 years கூட இருக்கும். அது ஒவ்வொரு இதை பொறுத்து, இல்லை 4 years கூட வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃபோனை எப்போ வாங்கியிருக்கீங்க அதாவது பாருங்கள். ஸோ இந்த 3 years முடிஞ்சும் இப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் பெஸ்ட். அவங்க பார்த்து சொல்லுவாங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. இல்லை ப்ரோ எனக்கு வாங்கியே ஒரு வருஷம் தான் இருக்குது, 1.5 வருஷம் தான் ஆச்சு, இது மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு என்ன பண்ணலான்னா மேபி இது வந்து அவ்வளோ உண்மையெல்லாம் சொல்ல முடியாது. பட் நடந்திருக்கு. மேபி பிராண்ட்ஸ் கொடுத்து அப்டேட்டாலும் இப்படி ஆகிருக்கலாம்.
இப்போ நம்ம ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஒரு 1.5 வருஷம் தான் நம்ம கிட்ட கையில் இருக்கிற மாதிரி பிரான்ச் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள அத்தனை ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, அத்தனை ஃபோன் வாங்குற கஸ்டமர் இருக்கணும்ல. அதனால தான் நம்ம ஒரு 1.5 வருஷம் யூஸ் பண்ணிட்டோம். சரி, இதுக்கு மேலே அந்த ஃபோனில் என்ன எதிர்பார்க்க போகிறாங்க, நியூ டெக்னாலஜிலாம் வந்துருச்சுன்னா அந்த மேபி ஒரு அப்டேட் கொடுத்து அதை இது பண்ணலாம். இது பர்சனலாக நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நல்லா இருந்த ஃபோன், கேமராலாம் சூப்பராக இருந்த ஃபோன், பேட்டரியும் ஓரளவுக்கு இருந்த ஃபோனு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கேமரா வந்து ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபோன் வந்து மெயின் செல்லிங் பாயிண்ட்டாக கேமராவாக இருந்துச்சு. பட் இப்போ அது வந்து பழங்காலத்தில் எடுத்த கேமரா மாதிரி ஆயிடுச்சு அந்த ஃபோனோட கேமரா நிலைமை. ஸோ அதனால தான் மேபி இது உண்மையெல்லாம் இல்லை, நடந்துருக்கலாம், சும்மா ஒரு ஜஸ்ட் அடிஷனல் பாயிண்ட். கண்டிப்பாக சர்வீஸ் சென்டர் எடுத்துருப்பாங்க, அவங்க என்னென்னு பார்த்து சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம நியூ ஃபோனுக்கு வருவோம். ஓகேங்களா? நியூ ஃபோனை ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா மேபி அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஓல்டு ஃபோனுக்கு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதனால கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரே ஒரு இதுதான் என்னென்னா, இது ஓல்டு ஃபோனுக்கு ஒர்க் ஆகும். இதே தான், அதாவது உங்கள் சிம் கார்டு போட்டிருக்கீங்கன்னா அதில் வந்து மோஸ்ட்லி டவர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ பேட்டரி இது பண்ணி கேட்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஃபோனை டவர் இல்லாத இடத்துல, சுத்தமாக டவர் இல்லை ஒரு பாயிண்ட்டு தான் கிட்டத்தட்ட டவரே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்கள் ஃபோனை நைட்லேயோ வச்சு பாருங்கள். நைட்டு நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. இப்போ ஒரு பேட்டரி வந்து ஒரு 90% நீங்கள் வச்சுட்டு தூங்குறீங்கன்னு வைங்க, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 80-75 வந்துடும். ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, எப்படி இவ்வளோ குறையப்பன்னு கேட்கலாம். அந்த இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃபோன் வந்து தேடிக்கிட்டே இருக்கும், எங்கே சிக்னல் வருது, ஏன் சிக்னல் வருது அப்படின்னு பல ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பேட்டரி அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி உங்கள் ஃபோனை வந்து டவர் இருக்க ஏரியாவில் வச்சு, இதை நான் சொல்கிறது கொஞ்சம் கதை விடுற மாதிரி இருக்கலாம், ஏன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 டைம் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே சமயம் வந்து உங்கள் ஃபோனோட வாரண்ட்டி வந்து, அதாவது ஃபோனோட வாரண்ட்டி வந்து 1 இயர் கொடுப்பாங்க. பேட்டரி சார்ஜருக்கு வந்து 6 months வாரண்ட்டி இருக்கும். அந்த 6 monthsல மோஸ்ட்லி பேட்டரி சார்ஜர் இஷ்யூஸ்லாம் வராது. இன்கேஸ் அதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சர்வீஸ் சென்டர் எடுத்துருப்பாங்க. பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தால் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க அந்த 6 மாதத்துக்குள்ளே. மோஸ்ட்லி எந்த ஃபோனும் ஒரு 99% எந்த ஃபோனும் அந்த 6 மாதத்துக்குள்ளேயே பேட்டரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்காது. அதனால தான் ஃபோனுக்கு 1 வருஷம், பேட்டரிக்கு 6 மாதம் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியும் நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், இதே மொபைல் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா. இல்லைன்னா உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் கேட்கலாம், லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அது மாதிரி சோஷியல் மீடியாவில் உங்கள்கிட்ட யார்கிட்டயாச்சும் கேட்கலாம், இது மாதிரி நீங்கள் ஃபோன் வாங்கியிருக்கீங்கல்ல, இதே ஃபோன் தானே வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த பேட்டரி இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு. அவங்களுக்குலாம் இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குது, என்ன தான் அப்படி தப்பாக இருக்குன்னா, மேபி உங்களுக்கு வந்திருக்க ஃபோன் வந்து டேமேஜ் யூனிட்டாக இருக்கலாம். பட் அவ்வளோவா ஒரு 99.9% வந்து அப்படியெல்லாம் இருக்காது. மேபி அந்த 0.1% இருக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோன் கிடச்சிருக்குது. என்ன ப்ரோ நீங்கள் சொன்ன ஃபோன் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிங்களா, அந்த மாதிரி அது என்ன ஃபோன் நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ தான் அது. அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் வேணால் லிங்க் பண்ணுறேன். அந்த வீடியோ இப்படி ஒரு மொக்க ஃபோனா அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்த எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயாச்சு, பேட்டரி மாற்றியாச்சு. கடைசியில் என்ன ப்ராப்ளம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அந்த ஃபோன் நான் கொடுத்துட்டேன், அது வேறு விஷயம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். Bye.